Welcome teachers. இன்னைக்கு கிளாஸ்ல constructor and destructor நம்ம C++ ல பார்க்க போறோம். constructorக்கு declaration and definition of a constructor, default constructor, overloader constructor கேட்டிருக்காங்க. destructorல declaration and definition of constructor கேட்டிருக்காங்க. இந்த டாபிக்கை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாள்ல முடிக்கிறோம். ரெண்டு வீடியோவா நம்ம அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து வாட் இஸ் அப்படின டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோல ஒரு ப்ரோக்ராம் வச்சு நம்ம எல்லா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் எல்லாம் பார்த்துட்டு டிஸ்ட்ரக்டர் குறியதையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் டாபிக் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர். அதோட பேரை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நார்மலா இது ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் ரெண்டுமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இது ரெண்டுமே வந்து எந்த ஒரு டேட்டா டைப்புக்கு வேணாலும் ஒத்து போகும். இட்ஸ் டஸ் நாட் ரிட்டர்ன் எனிதிங், எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது. கன்ஸ்ட்ரக்டரும் சரி டிஸ்ட்ரக்டரும் சரி. ஓகே, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். பேரை பாருங்க, கன்ஸ்ட்ரக்டர். நம்ம பொதுவாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னன்னா புதுசாக வந்து உருவாக்குறது. டிஸ்ட்ரக்டர் அப்படின்னா அதை வந்து அழிக்கிறது, டெலீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி மீனிங் நார்மலாகவே. ஓகேவா? இப்போ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது என்ன செய்யும்னா அது வந்து எப்போ நமக்கு செயல்படும், ஒரு கிளாஸுக்கு நம்ம எப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணுறோமோ அப்போ கிரியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வேறு என்ன பேர்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து டேட்டா வேரியபிள்ஸ், கிளாஸோட வேரியபிள்ஸும் எப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் தான் சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்ன, இந்த கன்ஸ்ட்ரக்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அலோகேட். அது வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணும். என்ன கிரியேட் பண்ணும்? அது மெமரி ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணும். அது வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து இன்சலைஸ் பண்ணும். இந்த ரெண்டு டியூட்டி தான் கன்ஸ்ட்ரக்டர் பண்ணுது. கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங், கன்ஸ்ட்ரக்டரை வந்து ஓவர்லோட் பண்ண முடியுமா? தட் மீன்ஸ் அதோட வேலையை வந்து ஒரே நேமில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். இது வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை வந்து கான்செப்டாக வச்சுக்குது. அதை வச்சு அப்ளை பண்ணி நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பண்ணுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் இது ரெண்டுமே வந்து கிளாஸ் என்ன நேமில் இருக்கோ அதே நேமில் தான் கன்ஸ்ட்ரக்டரும் டிஸ்ட்ரக்டரும் இருக்கும். அதை டிஃப்ரெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஒரே நேம் வச்சு நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுனால அது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ரன் ஆகுது. இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் டைப் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் பேராமீட்டர். கன்ஸ்ட்ரக்டர் வந்து வித்தவுட் பேராமீட்டர் அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வெறுமனே இருக்கிறது வித்தவுட் பேராமீட்டர். அது ஆல்ரெடி நம்ம வந்து படித்தது தான். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் வித் பேராமீட்டர், அப்புறம் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா இந்த அண்டு சிம்பிள் இருக்கும். இது வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் பேராமீட்டருக்கு ஒரு 2 நேம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் கம்பைலர் ஜென்ரேட்டர் கன்ஸ்ட்ரக்டர். இந்த நேம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இது ஒவ்வொன்றா பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் பேராமீட்டர் அப்படின்னா என்ன? அந்த ப்ராக்கெட்குள்ளே எது ஒரு பேராமீட்டருமே இல்லாமல் இருக்கிறது கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் பேராமீட்டர். இதை என்ன சொல்லுவோம்னா நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம வந்து இது போல் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்டருமே நம்ம வந்து கிரியேட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கம்பைலர் வந்து அதுவே ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணிக்கும். அதுக்கு பேர் என்னன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அப்படி இல்லைனா இன்னொன்று வந்து கம்பைலர் ஜென்ரேட்டர் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நார்மலாக சிம்பிள் ஆஃப். அப்போது சிம்பிள் அப்படின்றது தான் இந்த கிளாஸோட நேமும் கூட. ஓகேவா? அப்போ இந்த ப்ராக்கெட்டில் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வித் பேராமீட்டர். அப்போ என்ன செய்யும்? அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே சம்திங் கேரக்டர்ஸ் அந்த கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். எப்படி? வித் தேர் டேட்டா டைப்ஸ், அதோட டேட்டா டைப்ஸோடு சேர்த்து மென்ஷன் ஆகிருக்கும். அது ஒவ்வொன்றும் எப்படி செப்பரேட் பண்ணியிருப்பாங்கன்னா இடையில கமா போட்டு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கீழே சிம்பிள் அப்படின்ற ஒரு கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் சிம்பிள் அப்படின்னு சொல்லி இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் வித் பேராமீட்டர். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன் இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்போட.
next one copy constructor. Copy constructor na nothing, is also like constructor normal function. இதில் எப்படின்னா அந்த and அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்றா காப்பி பண்ணி நமக்கு அப்படியே அதுக்குள்ளே உள்ள எந்த ஃபங்க்ஷனில் அல்லது எந்த கன்ஸ்ட்ரக்டரில் அவன் வந்து காப்பி பண்ண சொல்லியிருக்கானோ அதில் உள்ளதை காப்பி பண்ணிட்டு வந்து நமக்கு இதில் பேஸ்ட் பண்ணிடும். அவ்வளோதான். அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்லேயும் லோட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள் அப்படின்ற ஒரு கிளாஸ் தான் அதோட காப்பி கன்ஸ்ட்ரக்டர் சிம்பிள்ன்ற நேமு. ஸோ சிம்பிள் அந்த அண்டு சிம்பிள் போட்டு எஸ். ஓகே, காப்பி கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு எப்பெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் அப்போ எக்ஸிக்யூட் ஆகும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்ம வந்து பாராமீட்டரை என்னென்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை பாராமீட்டராக சென்ட் பண்ணும்போது நமக்கு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருக்கேன். வாய்ட் சிம்பிள்ன்ற ஒரு கிளாஸு நான் புட்டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து வெளியில் டெரைவ் பண்ணுறேன் கிளாஸுக்கு வெளியில். ஸோ அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராக்கெட்டில் அந்த புட்டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து பாராமீட்டரா சிம்பிள் ஏ, அதாவது சிம்பிள்ன்ற கிளாஸோட ஏன்ற ஆப்ஜெக்டை நான் பாராமீட்டரா அங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போம்போது எனக்கு என்ன ஆகும்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் ஒன் மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஆப்ஜெக்டோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்போது காப்பி கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும். அண்ட் தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து when an object is passed by reference to constructor, கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோன்னா அப்போம்போது நமக்கு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் லோட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, கன்ஸ்ட்ரக்டரோட ரூல்ஸ் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, அது எதுக்கு எப்போம்போது யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற யூசேஜ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் எப்பயுமே கிளாஸுக்கு என்ன நேம் இருக்குதோ அதே நேம் தான் கன்ஸ்ட்ரக்டருக்கும் இருக்கணும். தட் இஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கு பாராமீட்டர் லிஸ்ட் இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம என்ன கிளாஸ் இருக்கோ கிளாஸோட நேம் வச்சுருக்கோம், அதில் பாராமீட்டர் லிஸ்ட் இருக்கும். அடுத்த பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்டரை நம்மளால் ஓவர்லோட் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் ஓவர்லோட் பண்ண முடியும். ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒருவேளை சப்போஸ் நம்ம எதனா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கொடுக்காம விட்டுட்டோம்னா கம்பைலர் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை தானே என்ன செஞ்சுக்கோ கிரியேட் பண்ணிக்கும். கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம கால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இதோட கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரக்டர். டிஸ்ட்ரக்டரும் கன்ஸ்ட்ரக்டரும் சேம். இதுவும் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இது எப்போ ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டோட ஒர்க் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து இனிமேல் நமக்கு தேவைப்படாது அப்படின்ற அதோட வேலை டியூட்டி முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது நமக்கு டிஸ்ட்ரக்டர் ரன் ஆகும். இந்த டிஸ்ட்ரக்டரும் எப்படின்னா கிளாஸ்க்கு என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான், என்ன நம்மளோட கன்ஸ்ட்ரக்டரும் அதே நேம், இதுவும் அதே நேம்னா இதை டிஃபர் பண்ணுறது இந்த சிம்பிள். இது சிம்பிள் நேம் என்ன, டில்டு கேரக்டர் தான் என்ன செய்யுது, இதை டிஃபர் பண்ணுது. ஓகே, இது வந்து இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கன்ஸ்ட்ரக்டரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணும், ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இங்கே டிஸ்ட்ரக்டரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டோட மெமரியை அதோட டியூட்டி முடிஞ்சோன்னே என்ன செய்யும்னா இது வந்து ரிலீஸ் பண்ணிடும். அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்டர் ஓப்பன் பண்ணி வச்ச மெமரியை டிஸ்ட்ரக்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, டிஸ்ட்ரக்டர் எப்படி எழுதுறான்னா ஆஸ் த சேம் கிளாஸு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிள் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒன்று என்னென்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டரும் டிஸ்ட்ரக்டரும் வந்து பப்ளிக் அப்படின்ற அக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ளே மட்டும்தான் கொடுக்க முடியும், மற்ற அக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ளே கொடுக்க முடியாது. ஓகேவா? இது வந்து நம்ம இந்த டில்டு சிம்பிள் வச்சு நோட் பண்ணிக்கலாம், அதே கிளாஸோட நேம் வச்சு. ஓகே, நவ் டிஸ்ட்ரக்டருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதோட யூசேஜ் என்ன.
ஓகே, இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். டிஸ்ட்ரக்டார் அப்படின்றது வந்து கிளாஸோட நேமே இருக்கும், அதில் ட்ரில்டு சிம்பிள் வந்து நமக்கு டிஃபர் பண்ணி காட்டும். டிஸ்ட்ரக்டாருக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, இதுக்கு ரிட்டர்ன் டைப் எதுவும் கிடையாது, இதை வந்து ஓவர்லோட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸில் வந்து எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணாலும் இருக்கலாம், பட் டிஸ்ட்ரக்டர் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரக்டர் தான் இருக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம ஓவர்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? அது மாதிரி நம்ம டிஸ்ட்ரக்டரையுமே வந்து கால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் எப்போ அதோட டியூட்டி முடியுதோ, கிளாஸோட ஆப்ஜெக்டோட ஸ்கோப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கலி வில் எக்ஸிக்யூட். ஓகே டீச்சர்ஸ், இதோட வந்து கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்ன்ற டாபிக் வந்து க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சு இந்த கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டரை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.